watch never ends? இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங்கான வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடியோவோ ஆட் ஏஜென்சியோலாம் தேவையில்லை. ஒரே ஒரு டூல் போதும். அந்த டூல் பேர் வந்து எக்ஸ்ஃபில். இந்த எக்ஸ்ஃபில்ல எவ்ரி வீக் லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி உங்க ஸ்டூடியோவை ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டூடியோவா மாத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க கிளிங் 2.6 வேன் 2.6 இந்த மாடல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா சினிமேட்டிக்கா எப்படி வீடியோ ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க ஒரு ஆட் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, ஆட் ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணணும், அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியே நீங்க ஏர்ன் பண்ணணும், ஃப்ரீலான்சரா இருக்கீங்கன்னாக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான், பட் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தின ஃபுல் டீடைல் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போலாம். நான் மனோஜ், தி ஏஐ டூட். வெல்கம் டு தி சேனல். ஸோ லாஸ்ட் டைமே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எக்ஸ்ஃபீல்டோட ப்ரைசிங் பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு ப்ரைசிங் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைசிங் பார்த்துடலாம். $24 பர் மந்த் இயர்லி பில் பண்ணாக்க நீங்கள் ஒரு மிட் சைஸ் ஆட் ஏஜென்சியா இருக்கீங்கன்னாக்க தயவு செய்து இந்த பிளானை சூஸ் பண்ணுங்க. நானோ பனானா ப்ரோ வந்து அன்லிமிட்டடா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமா நீங்க வந்து நிறைய வீடியோஸையும் அன்லிமிட்டடா மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பிளான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகலைன்னா $17 ஒரு பிளான் இருக்கு, அதையுமே சூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் அல்டிமேட் பிளானே போதும். ரொம்ப நீங்க நிறைய வீடியோ கிரியேட் பண்ணீங்கன்னா கிரியேட்டருக்கு போங்க. ஸோ எக்ஸ்ஃபீல்ட்ல இதுதான் ப்ரைசிங் பிளான். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமே 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் நானோ பனானா ப்ரோக்கு போனீங்கன்னாக்க நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். வேற மாடல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம். நானோ பனானா வந்து ஒரு டாப் குவாலிட்டியாக வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம நானோ பனானா ப்ரோவை எடுத்துக்கிறோம். அதில் 4K இமேஜ் மாடல் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இமேஜ் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இமேஜ் ஜென்ரேஷனுக்கும் இப்போல்லாம் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நானோ பனானா மாடலை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, இந்த ப்ராம்ப்டை கொடுத்தா போதும். பேட்மேன் அஸ் எ கேரக்டர், இதோட ப்ராம்ப்ட் டீட்டெயில், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்மேன் வந்து ஒரு இந்தியன் என்விரான்மெண்டலில் தூங்கிட்டு இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இது மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அலாரத்தை பிரேக் பண்ணுற மாதிரி, ஏன்னா அலாரம் வந்து இரிட்டேட்டடாக இருக்கிறதுனால அலாரமை பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அதையுமே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? பேட்மேனை வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட், அதாவது ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற ஒரு ஷாட்டை வந்து எடுத்துக்கிறோம். பிகாஸ் நம்ம வந்து பேச வைக்க போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தமிழ் எல்லாமே ட்ரை பண்ணலாம், பட் இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாம், தமிழ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிரேக் ஆனது, ஏன்னா நம்ம சீனாக ஸ்டோரியாக வந்து பண்ண போகிறோம். அதனால அந்த ஸ்டோரிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ யூஸ் அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே இந்த இமேஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ணாலே போதும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண இமேஜ். கரெக்டாக நான் என்ன பண்ணேன்னா, இமேஜ் ஜென்ரேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நான் கொடுக்குற ப்ராம்ப்டை கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த இமேஜுக்கு வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டை எடுத்து ஒன் பை ஒன் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இமேஜுக்கும் 2 கிரெடிட்ஸ் தான் போகும். ஐ திங்க் 600 கிரெடிட்ஸ் ஃபார் $17, 1200 கிரெடிட்ஸ் ஃபார் $24 இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து $2 போகிறப்போ நீங்கள் வந்து நிறையவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து $24 இருந்தீங்கன்னாக்க இந்த ஜென்ரேட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எல்லா இமேஜுமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு மல்டி ஷாட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? மல்டி ஷாட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒரே இமேஜ் தான், அதை வந்து மல்டி ஷாட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியான உங்கள் ஸ்டோரிக்கு ஏற்ற இமேஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, அது எல்லாத்தையுமே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். எல்லாமே தனித்தனி இமேஜ் இப்போ தனித்தனியாக வீடியோவாக ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு பேட்மேன் படுத்திருக்க மாதிரி, கிளாக்கை பார்க்குற மாதிரி, க்ளோஸ்அப் ஷாட்டு, கிளாக்கை உடைக்கிற மாதிரி, போய் டீயை போடுற மாதிரி, அண்ட் தென் டீயை குடிக்கிற மாதிரி, இவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். வீடியோக்கும் இவ்வளோ மாடல் இருக்குது, Google Veo 3.1 இதெல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஏன் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளிங் 2.6 அண்ட் வேன் 2.6 இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வித் ஆடியோ. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடலையும் இருக்கு, பட் ஹை குவாலிட்டி ஆஃப் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வர்றதுக்கு வந்து கிளிங் 2.6 அண்ட் வேன் 2.6 இது ரெண்டுமே இருக்கு. மல்டி ஷாட் ஸ்டோரி டெல்லிங் சினிமேட்டிக் வியூ வந்து வேன் 2.6 இருக்கு. அகைன் இட்ஸ் அ சைனீஸ் மாடல். ஸோ ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து இதை பற்றின வீடியோஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து கிளிங்கோட மோஷன் கண்ட்ரோலும் இருக்கு. இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க பார்த்தீங்களா, குழந்தைங்களா.
அதெல்லாம் இந்த கிளிங் மோஷன் கண்ட்ரோல் தான். கிளிங்குக்கு போய் $20 பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே எக்ஸ்ஃபீல்டில் ஒரு $24 எல்லாமே பண்ணிட முடியும். அதனால தான் இதை வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த எக்ஸ்ஃபீல்டுக்கு ஏதாவது ஒரு மாடல் வருதுனாக்க பெய்ட் ப்ரொமோஷன் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஜஸ்ட் ஏதோ ஒரு மாடல் சூஸ் பண்ணுங்க, இல்லைனா கிரியேட் வீடியோ இப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க. கிரியேட் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடலில் சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னாக்க எந்த மாடல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளிங் 2.5, கிளிங் 2.6 இந்த மாதிரி எல்லா மாடலும் இருக்கும். ஸோ இதில் வந்து வேன் வேணும்னா வேன் 2.6, வேன் வந்து குவென்னோட சிம்பிள் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக குவென்னோட சிம்பிள் தான் அது. ஸோ 2.6, கூகுள் VO3, சிடான்ஸு எல்லாமே இருக்கும் கைஸ். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ஒரு ஏஐ வீடியோவை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிளிங் 2.6ல நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த மாடலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரலா இல்லை ஜெயின் கிராப்பா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராம்ப்ட். இங்கே வந்து ப்ராம்ப்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த சினாரியோ நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறப்ப சீனை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ வீடியோவுக்கும் அதே தான். பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கணும், இந்த கான்டெக்ட்ல இருக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா வீடியோ பெட்டராக ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கான இப்போ நம்ம இமேஜ் வந்து அங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், இதுதான் இமேஜ். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து இதுதான். இப்போ ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்க ஜஸ்ட்டு வந்து நம்ம அங்கே ஜென்ரேட் பண்ண நானோ பனானா ப்ரோவில் ஜென்ரேட் பண்ண இமேஜை கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா லைட்லாம் ரியலிசமாக இருக்கணும். ஆக்ஷன் வந்து என்னன்னாக்கா பேட்மேன் ஸ்டாண்ட்ஸ் calmly on the balcony holding a steel tumbler with a tea in one gloved hand, bringing it near his mark and if sipping, body posture relaxed but alert, cap naturally hanging. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி சொல்கிறோன்னா நம்ம சினாரியோ எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு ஒன்றும் பிஹெச்டிலாம் படிக்க தேவையில்ல. டேரெக்டாக போங்க கூகுள் ஜெமினியில் போயிட்டு நான் இந்த மாதிரி சினாரியோவுக்கு எனக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், சினாரியோவுக்கு ப்ராம்ப்ட் கொடுனாக்கா சூப்பராக தரப்போகுது. அதெல்லாம் தனியாக வேணாம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஆடியோ தான். ஸோ இந்த ஆடியோ கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை கொடுத்துரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி மாடலை இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாடலில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ மாடலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஜென்ரல், அனிமேஷன், இமேஜ் கிராஃபிங் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது தாங்க வீடியோ மாடல்ஸில் டாப் குவாலிட்டியாக இருக்கிறது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ஃபீல்டோடது இருக்குது, OpenAI Sora 2 இருக்குது, கூகுள் VO இருக்குது. முக்கியமாக வேன் 2.6 அது இப்போ வந்து நியூவாக வந்திருக்கு. 10 செகண்ட் வித் ஆடியோ 720x1080 பிக்சல். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் அப்படி இருக்காது. ஸோ இவ்வளோதான் இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்காது. இப்போ மல்டி ஷாட் அவைலபிளும் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். அடுத்தது கிளிங் 1080 தான் வந்து டிஃபால்ட்டு 2.6ல, அதுவும் ஆடியோவோட வரும். ஸோ இதில் வந்து மோஷன் கண்ட்ரோலும் இப்போ வந்திருக்கு. மோஷன் கண்ட்ரோல்னால் நம்ம இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதுதான் மோஷன் கண்ட்ரோல். வேற யாரோ ஒருத்தவங்களோட மோஷனை வந்து இப்போ நானே இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு பதிலாக வேற யாரையும் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் மோஷன் கண்ட்ரோல். அடுத்தது வந்து மினிமேக்ஸ் ஆலியோ. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அகைன் இதுவும் ஒரு வீடியோ ஜென்ரேஷன் மாடல் தான், சைனீஸ் மாடல் தான். இது வந்து டைனமிக்காக ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணும். சிடான்ஸும் வந்து அகைன் சைனீஸ் மாடல் தான், அதுலேயும் 1.5 ப்ரோ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ வந்திருக்க வீடியோ மாடல்ஸ். லேட்டஸ்ட்டாக இந்த மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ஃபீல்டில் இருக்குது. ஓகே, இது எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ராம்ப்டை கொடுத்தோடனே நான் ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் ஷோ பண்ணுறேன். ஏன்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட கூகுள் ஷீட்டில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ சும்மா எல்லாத்தையுமே நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். Tea is ready, but patience is key. Every moment counts in the smallest places. Tea is ready. நம்ம ஆங்கிள் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்தியனோட கிச்சன் கரெக்டாக எடுக்குதா, அண்ட் தென் ஃப்ளேமாக இருக்கட்டும், அந்த டீ பொங்குறதா இருக்கட்டும், எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து டீயோட க்ளோஸ்அப் ஷாட், அந்த டம்ளர் சவுண்டு, ஃபயர் சவுண்டு இதெல்லாமே கேட்கும். ஸோ ஒரு சினிமேட்டிக் வீடியோவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இமேஜை நானோ பனானா ப்ரோவில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அந்த கிரியேட் பண்ண இமேஜுக்கு கிளிங் 2.6 ஆர் வேன் 2.6ல வந்து அந்த ஆடியோ அப்பீலிங்காக வர்றதுக்காக அதை வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் வீடியோவை ரெடி பண்ணுறோம். தென் அடுத்து என்னப்பா அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே ஒட்டிட்டாக்க போதும், அதுதான் வீடியோ. ஸோ அதுதான் வந்து நான் இனிஷியலாக காட்டின ப்ரோமோ வீடியோவும் 25 செகண்ட்ஸில் நம்ம பண்ணது. இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களே அப்போ வந்து நீங்கள் தமிழ் வேர்டு கரெக்டாக ஜெமினியில் கேட்டு வாங்கணும், வேறு எங்கேயுமே கேட்கக்கூடாது. ஜெமினியில் நீங்கள் அந்த ப்ராம்ப்டை வந்து தமிழில் இங்கே போட்டிங்கனாக்கா தமிழில் வரும். உங்களுக்கு தமிழ்லலாம் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து டெடிக்கேட்டடாக ஏஐ வீடியோவை யூஸ் பண்ணி இல்லை ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது,
ஃப்ரீலான்ஸாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்றதை நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதை நிறைய பேர் பண்ணுறதுனால அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். தமிழில் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு 1 minute 2 minute வீடியோலாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சப்போர்ட் சொல்லுங்கள். தமிழில் வீடியோ போடுங்க, இல்லை தமிழில் எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதுதான் எக்ஸ்ஃபீல்டோட நியூ அப்டேட். அதில் வந்திருக்க 2 மாடல் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சினிமா ஸ்டூடியோ, மிக்ஸ்டு மீடியா, இது எல்லாமே வந்து அகெயின் அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சினிமா ஸ்டூடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நீங்கள் என்னென்னா கேமரா ஆங்கிள் சூஸ் பண்ணலாம். கேமரா ஆங்கிளில் சூஸ் பண்ணி ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் சினிமா ஸ்டூடியோ. ஸோ இதெல்லாம் தான் லேட்டஸ்ட் அப்டேட். இது எல்லாமே மந்த்லி $24 நீங்கள் ரெடி பண்ணுற ஆட் ஆர் வீடியோ, ஏஐ ஜென்ரேட்டட் கிரியேட்டிவ்ஸ், இது எல்லாமே. இது எல்லாத்தையும் எங்கே வேல்யூ இருக்குனாக்கா அகெயின் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஆடை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, வீடியோ ப்ரொடக்ஷனில் இருக்கீங்கனாக்கா இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கிரியேட்டராக இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு பீரோலாக இருக்கட்டும், அண்ட் தென் உங்களுடைய வீடியோ ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதில் என்னென்னா கம்யூனிட்டியில் கிரியேட் பண்ண எல்லாமே இருக்கும். ஸோ அதை எடுத்துமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து கூட உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த கிரியேட்டிவ்ஸ்லாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா அது ஏஐ டூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.